சிரியா தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றிய எதிர்ப்பு படை. அதிபர் ஆசாத் வெளிநாட்டிற்கு தப்பி ஓட்டம். அரசியல் தீர்வு காணுமாறு அரபு நாடுகள் கூட்டறிக்கை. சிரிய அதிபர் பசார் அல் ஆசாத் தலைமையிலான அரசு வீழ்ச்சியடைந்துள்ளது. எதிர்ப்பு படையினர் தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றியுள்ளனர். அதிபர் ஆசாத் சிரியாவிலிருந்து தப்பியோடியுள்ளார். இதனை சிரியாவில் உள்ள ஒரு தரப்பினர் கொண்டாடி வருகின்றனர். இந்த பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணுமாறு கத்தார், சவுதி அரேபியா, ஜோர்டான், எகிப்து, ஈராக், ஈரான், துருக்கி மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. பழிதீர்க்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டோம் என எதிர்ப்பு படை தெரிவித்துள்ளது. சிரியாவின் பிரதமர் முகமது காசே அல் ஜலாலி தொடர்ந்து நாட்டிலேயே தங்கி இருக்கப் போவதாகவும் அரசு இயந்திரம் தொடர்ந்து இயங்குவதற்கு தன்னாலான ஒத்துழைப்பை தருவதற்கு தயார் என்றும் கூறியுள்ளார். கடந்த கால கருப்பு பக்கங்கள் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் அனைத்து தரப்பினரும் சுதந்திரம் மற்றும் சுயமரியாதையுடன் வாழும் வகையில் சிரியாவில் புதிய சகாப்தம் பிறந்துவிட்டதாக HTS ஆயுத குழுக்களின் தலைவர் அல் ஜுலானி தெரிவித்துள்ளார். சிரியா அதிபராக ஹபீஸ் அல் ஆசாத் 30 ஆண்டுகள் ஆட்சி செய்த நிலையில் அவரது மகன் பசார் அல் ஆசாத் 25 ஆண்டுகள் ஆட்சி நடத்தியுள்ளார். இதனை எதிர்த்து கடந்த 2011ஆம் ஆண்டு அரபு வசந்தம் என்ற பெயரில் போராட்டங்கள் வெடித்தன. இதனை ஆசாத் அரசு மிக கடுமையாக ஒடுக்கியது. இது ஆசாத்திற்கு எதிரான உள்நாட்டு போர் வெடிக்க காரணமாக அமைந்தது. சுமார் 14 ஆண்டுகள் கடும் உள்நாட்டு போரால் சிரியா சீர்குலைந்து விட்டது. இந்நிலையில் துருக்கியின் உதவியுடன் செயல்படுவதாக கூறப்படும் HTS என்ற அமைப்பு உட்பட பிற ஆயுத குழுக்கள் இணைந்து கடந்த வாரம் திடீர் தாக்குதலை தொடங்கின. சிரியாவின் முக்கிய நகரங்களான அலப்பே, ஹோம்ஸ் ஆகியவற்றை இவர்கள் கைப்பற்றினர். இதனைத் தொடர்ந்து தலைநகர் டமாஸ்கஸை டிசம்பர் 8ஆம் தேதி கைப்பற்றியுள்ளதாக அறிவித்துள்ளனர். சிரியாவில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றம் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பு செய்தியாக மாறியுள்ளது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.